கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான விடுதலை கூட பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியான ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ரட்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மோசேயோடு கூட இருந்தது போல நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்னது போல கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபப்படுத்தி தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து நான் பேச வந்திருக்கிறேன். சபைக்காக நன்றி, போதலுக்காக நன்றி, இந்த வாய்ப்பு கொடுத்த போதலுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மத்தியான வேளையில கூட ஆண்டவர் 5வது வார்த்தை தவிப்பு, அவருக்கு தாகமாய் இருந்தது. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும், அவர் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வர வரைக்கும் அவர் தண்ணி எங்கேயும் அவரு குடிக்கல. அவரு தாகமா இருந்தார். எந்த தாகத்தை குறித்து சொன்னாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்மளுக்கு அது ஆத்தும தாகம்னு நம்மளுக்கு, அவர் ஆத்தும தாகத்தை குறித்து தான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு. நம்ம இந்த 7 வார்த்தைகளை நம்ம நிறைய வாட்டி நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? வருஷம் வருஷம் இதை கேட்கிறோம். ஆனாலும் கூட புதிதா இருக்குது அவருடைய கிருபை, ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்குது. அது தோண்ட 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 அது உதவி வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த தாகத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அப்போ அந்த தாகம் ஆண்டவர் பிதாவினிடத்துல சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ரோமர்கள்லாம் இது சரீரப்பிரகாரமான தாகம் எனக்கு அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவங்க நினைக்கிறாங்க இவங்க அவரு தாகமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாகத்தை குறித்துதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா அந்த நாட்கள்ல யோவான், அதாவது படிச்சிடலாம் முதல்ல, யோவான் 19:28 படிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்ததென்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். நான் தாகமாய். அப்போ எருசலேமில் அந்த நாட்கள்ல 2 விதமான தண்ணீர் அவங்க கொடுக்குறாங்க. ஏசப்பா வரும் பொழுது 2 விதமான தண்ணீர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தண்ணீர் அவர் சிலுவையில சுமந்து கொண்டு வரும் பொழுது, அவர் வாரத்தை சுமந்து கொண்டு வரும் பொழுது அவருக்கு மிகுந்த தாகம் இருந்திருக்க கூடும். இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்கிறோம், நம்மளுக்கு பசி இருக்குது, நம்மளுக்கு தாகம் இருக்குது. அவரு மாம்சத்துல இருந்தார், அவருக்கு தாகம் இருந்திருக்கு. நிச்சயமா 100% அவருக்கு தாகம் இருந்திருக்கும். ஏன்னா அவரு கையை கழுவுற வரைக்கும், அவர் ஒப்பு கொடுக்குற வரைக்கும் அவருக்கு தாகமா தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம சரீர பிரகாரமா இருக்கிறோம். டாக்டர் சொல்றாங்க நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தண்ணி குடிக்காத இருந்தோம்னா நம்மளுக்கு பலவித மயக்கம் வரும். அப்புறமா தண்ணி போய் டாக்டர்கிட்ட போனா எதுக்கு எடுத்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, நல்ல தண்ணி குடி, நல்ல தண்ணி குடி, அப்ப எல்லாமே சரியா போடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் அந்த கல்வாரி சிலுவையில சுமந்துட்டு வரும்பொழுது அங்க இருக்கிற ஸ்திரீங்க ஸ்திரீங்க பணக்கார ஸ்திரீங்க ஓடி அந்த திராட்சை ரசத்துல மதுபான கலந்து கொடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த தண்டனை எப்போ கொடுப்பாங்க, கல்லர்களுக்கு திருடங்களுக்கு பாவம் செய்யறவங்களுக்கு கல்வாரி சிலுவையில அவங்க அறையும் பொழுது இந்த போதை மருந்தை கலந்து கொடுத்து அவங்களுக்கு அந்த அடி தெரியாது அப்படின்றதுனால அந்த போதை மருந்தை கலந்து அந்த திராட்சை ரசத்துல அந்த மதுவை கலந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ஏசப்பா அவருக்கும் கொடுக்க வந்தாங்களாம். ஏசப்பாவுக்கும் அந்த இடத்துல கொடுக்க வந்தாங்களாம். மத்தேயு 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார். அதே மாதிரி மார்க்கு சொல்றாரு 15:23 மார்க்கு 15:23. வெள்ளை போலும் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கேயும் அவர் அதை மானான்னு சொல்றாரு. ஏன்னா நான் ஃபுல்லா கஷ்டப்படணும் என் பிள்ளைகளுக்காக, நான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டேன். அவர் மாம்சத்துல வந்ததுனால எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, சுமந்து தான் வரணும். எனக்கு அந்த போதை மருந்து கலந்தது எனக்கு வேண்டாம். இப்போ நமக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா டாக்டர் போன உடனே ஒரு இன்ஜெக்ஷன்
அந்த மாத்திரை கொடுக்குறாங்க. அது நம்ம வலி தாங்கணும் அப்படின்றதுனால அது கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பானத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஸ்திரீகள் வந்து பெரிய பணக்காரர்கள் தான் அந்த அந்த மது அந்த திராட்சை ரசத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படி வந்து கொண்டாந்து கொடுப்பாங்கன்னா, ஒரு புண்ணியம், எனக்கு புண்ணியம் கிடைக்கும், இந்த சாவத்துக்கு முன்னாடி இந்த தண்ணியை கொடுத்தா அவங்களுக்கு எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வந்து அந்த தண்ணியை கொடுப்பாங்களாம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த தண்ணியை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அதே மாதிரி ரோமர்கள் அந்த தண்ணியை கொடுக்கும் பொழுது கசப்பு கலந்த தண்ணீரை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அவங்க கொடுத்தாங்களாம். அப்போ அந்த இன்னொரு வாட்டி இயேசப்பா ஒரு இடத்துல நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்திரீ கிட்ட போய் கேட்கிறாரு. சமாரியா ஸ்திரீ கிட்ட போயிட்டு கேட்கிறாரு. யோவான் 4:8-15 வரைக்கும் அதை நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் சமாரியா ஸ்திரீ யாரு. சமாரியா ஸ்திரீ அவங்க வந்து ஒரு பாவம் செஞ்ச ஒரு ஸ்திரீயா இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அந்த ஸ்திரீயை பார்க்க வர, ஏன் எனக்கு தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட வந்து ஆண்டவர் கேட்கிறார். ஸ்ரீசகிட்ட போய் உணவு வாங்கிட்டு வான்னு சொல்லி ஸ்ரீசகிட்ட கேட்கல, எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அவரு கேட்கல. அவரு சரீர பிரகாரமான தாகத்தை அந்த இடத்துல கேட்கல. சமாரியா ஸ்திரீ கிட்ட வராது, வந்து எனக்கு தாகமா இருக்குது, எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லி. அந்த சமாரியா ஸ்திரீ வந்து ஒரு பாவம் நிறைந்த ஒரு மகளா இருக்கிறான். அப்போ அந்த ஸ்திரீ வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு அந்த வசனத்தை மாத்திரம் படிக்கலாமா? சம்மதம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று முன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திரானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்திரீ கிட்டையும் அவங்ககிட்ட பேசுறேன், அப்போ நான் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ அந்த ஸ்திரீ ஆண்டவர் சொல்றாங்க, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமல் இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, 16வது வசனமா, இயேசு அவரை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். போதும். அப்போ இங்க நீ அழைச்சு கொண்டு வா அப்படி அந்த ஜீவ தண்ணீரை குடுக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் முண்டு கொள்றதுக்கு என்னிடத்துல பாத்திரம் இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த ஸ்திரீ வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றா, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அப்போ அந்த உண்மையை ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கிறார். யார்கிட்ட? அந்த ஸ்திரீ கிட்ட. அந்த உண்மையை பார்க்க முடியும். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லையே, புருஷன் இல்லை என்று இயேசு அது 17 படிப்பான். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவரை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுதோ உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இது உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்ப அந்த ஸ்திரீ கிட்ட ஆண்டவர் வந்து உண்மையை பார்க்கிறார், ரட்சிப்பு. அந்த சமாரியா ஸ்திரீயை வந்து ஆண்டவர் வந்து ரட்சிக்க அந்த இடத்துக்கு தேடி வரார். அந்த இடத்துல அந்த ஊர் வந்து சீகோர் எனப்பட்ட ஊருக்கு வரார். அப்ப அந்த வரும் பொழுது அந்த இடத்துல நிறைய ஸ்திரீகள் இருந்திருப்பாங்க. அவள் செய்யற வேலையை பார்க்க முடியாத, அவள் பாவம் நிறைந்தவளா இருந்திருக்கிறாங்க ஸ்திரீ. அப்போ அந்த 6 மணி நேரம் எல்லாம் 6 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுவாங்க. இப்போ அந்த பாவ நேரம் அவள் விபச்சாரி, அவளை பார்க்க மாட்டாங்க, அவளை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க, அவள் தீட்டுப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜனங்கள்லாம் நினைச்சிட்டு உள்ள போயிட்டு அவள் யாருமே இல்லாத பொழுதுதான் அந்த இடத்துல வந்து தண்ணீர்ல அவள் வரான். அப்ப அந்த வரும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துக்கு வராரு. அப்ப இவங்களும் அந்த சமாரியா ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்து ஒன்னா சந்திக்கும் பொழுது ரட்சிப்பு, பாவிகளை ரட்சிக்கதான் ஆண்டவர் உலகத்துக்கு வந்தார். நம்மளுக்கோசம் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப ஆண்டவர் வந்து அந்த அவர்கிட்ட பேசும் பொழுது ரட்சிப்பு வருது. அந்த ஒரு தவிப்பு, ஒரு அங்கலாய்ப்பு. யாரு இந்த சிலுவைக்கு அழைப்புக்கு முன்ன இயேசு கிறிஸ்து அதை தவிக்கிறார். இந்த ஆத்தும தவிப்பு அவருக்கு அங்கேயே வருது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்ப அந்த ஸ்திரீயின் வழியாதான் அந்த ரட்சிப்பை கொண்டு கொடுக்குறாரு. அப்போ அந்த ஸ்திரீ சொல்றாங்க, ஓடி போய் நீ உள்ளபடி
வந்து சொல்றா. இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு. அவர் வந்து என்னோட இருதயத்தெல்லாம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் சொல்றாரு. நீங்களும் வந்து அவரை பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு ஒரு அற்புதம் நடந்ததுன்னா உடனே நம்ம என்ன பண்றோம்? சாட்சி சொல்றோம். ஆண்டவரை குறித்து நம்ம என்ன பண்றோம்? சாட்சி சொல்றோம். அப்போ ஒருத்தர் நான் சாட்சி சொல்லும் பொழுது அந்த சாட்சி மற்றவர்களை உயிர்ப்பிக்குது. இப்போ நான் ஒரு சாட்சி சொன்னேன்னா, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆண்டவர் நல்லது செஞ்சாரு, அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, நம்மளும் ஜெபம் பண்ணா இது நல்லது நடக்கும். அப்போ அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முதலாவது அந்த ஸ்திரீ கிட்ட தான் ஆண்டவர் அந்த ஆத்தும தாகத்தை குறித்து ஆண்டவர் அவரோடு கூட பேசுறாரு. அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு விளம்பரம் வரணும் அப்படின்னு சொன்னா கூட ஸ்திரீகளை வந்து டிவிலையோ சினிமாவிலையோ போட்டு அதை விளம்பரப்படுத்துறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ கிட்ட தான் தன் ஆத்தும தாகத்தை குறித்து பேசுறாங்க. இப்போ நம்ம இருக்கிறோம், நமக்கு எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கும். என் வீட்டுக்கார ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்குது. அது மாதிரிதான் இயேசுவாவுக்கு கூட ஒரு தாகம் இருந்தது. ஆண்டவருக்கு சரீர பிரகாரமான தாகம் இருக்க கூட அவர் பொருட்படுத்தல. என் பிள்ளைங்க எப்படியாவது பிதாவிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலை செய்யறோம். அந்த வேலை செய்யும் பொழுது நம்மளுக்கு கூலி வேணும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம செய்யணும் ஒரு வேலை, அதுக்கு வேண்டிய கூலியை நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா வேலைகளும் பிதாவை சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன், எனக்கு ஆத்துமாக்கள் வேணும் அப்படின்னு சொல்ற ஸ்திரீகளாக நம்மகிட்ட தான் அந்த பொறுப்பு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. நம்ம தான் ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். இப்போ பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் ஸ்திரீகள் தான் முதல்ல இருக்கிறாங்க இல்லையா? ஜெபிக்கிறதுக்கோ, தேவாலயத்துக்கு ஓடி வர்றதுக்கோ, மனதுருகி பேசுறதுக்கோ, அழுது ஜெபிக்கவோ, அந்த அந்த கருணைக்கு ஆண்டு நம்மளுக்கு தான் முதல்ல ஸ்திரீயாகிய நம்மளுக்கு தான் அந்த பொறுப்பை நம்மளுக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அப்போ மார்க்ல அவங்க அந்த தண்ணியை கொடுக்கும் பொழுது கூட அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அப்போ முற்பிதாக்களுக்கு கூட அவர் அநேக தாகத்தை தீர்த்தாரு. என்ன தாகத்தை தீர்த்தாரு? ஆகாருக்கு தண்ணி வேணுமா இருந்தது, தண்ணீர் கொடுத்தாரு. அப்போ சிம்சோனுக்கு தண்ணி வேணுமா இருந்தது, தண்ணியை கொடுத்தாரு. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுத்தாரு. அப்புறம் தன்மலையை உடைத்தாரு. அந்த தண்ணீர் ஆண்டவர் சரீர பிரகாரமான தாகத்தை ஆண்டவர் எல்லாருக்கும் நம்மளுக்கு தீர்க்கிறவராக இருந்தாரு. எல்லாரும் அந்த தவிப்பு, ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன், ஒருவரும் கெட்டு போக கூடாதுன்ற ஒரு தாகத்தோடு தான் அந்த பிதாவிடத்துல அவர் கேட்கிறாரு. ஆனா கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த ரோமர்கள் வந்து கசப்பு கலந்த தண்ணீர் அவருக்கு கொடுத்தாங்க. நம்ம கூட இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கசப்பு கலந்ததை கொடுக்கக்கூடாது. ஆண்டு நம்ம மேல என்னென்ன தாகமா இருக்கிற நம்ம பிள்ளைகள் ஜெபிப்பாங்களா, பாடுவாங்களா, என்னை துதிப்பாங்களா, ஆத்தும தாகத்தை குறித்து தான் அந்த இடத்துல பிதாவின் இடத்துல அவரு கேட்கிறார். சங்கீதம் 69:21 வாசிக்கலாமா? அவருக்கு என்ன ஆகாரத்தை நம்ம கொடுக்குறோமோ? சங்கீதம் 69, சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும், அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலியுமா இருக்க கடவுது. ஆகாரத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்னத்தை கொடுக்குறோம்? கசப்பு கலந்ததுதான் நம்ம கொடுக்குறோம். நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கிறது இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட? ஏதாவது ஆண்டவரை பத்தி நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லணும். அந்த தாகத்தை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட அந்த ஒரு பொறுப்பு தான் கொடுக்குறாரு. என்னிடத்துல உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும், தேசங்களுக்கு பிரபுத்தமாக இந்த தண்ணீர் 13 படிமா 13 இயேசு அவர்களுக்கு பிரபுத்திரமாக யோவான் 4:13 இயேசு அவர்களுக்கு பதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். அப்போ அந்த நித்திய ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்க ஆண்டவர் தாகமாக இருக்கிறார். நம்ம ஒருவரும் கெட்டு போகாமல் இருப்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. அப்போ இந்த தவிப்பு யாருக்கெல்லாம் இருந்தது? சகீவுக்கு ஒரு
அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும்படியான ஒரு தவிப்பு இருந்தது. அப்புறம் 12 வருஷமா உதிரப்போக்கா இருந்தவளுக்கு எல்லாவற்றையும் வெற்றி போட்டு எனக்கு சுகம் கிடைக்குமா என்று சொல்லி அவர் என்ன பண்றான், ஆண்டவரை நோக்கி வர. அப்ப அந்த தாகத்தை ஆண்டவர் பார்க்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். அநேக அற்புத அடையாளங்கள் அவர் தான் செய்கிறார். அந்த 12 வருஷமா உதிரப்போக்கா இருந்தவளுக்கு கூட ஆண்டவர் தான் பண்றாரு, அந்த தாகத்தை தீர்க்கிறவரா இருக்கிறாரு. அப்புறமா லாசரு வந்து மரித்து ஒரு அக்காவும் தம்பியும் தவிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், தவிக்கிறாங்க. அந்த தவிப்பை மாற்ற இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு கடந்து வராரு. எல்லா ஆண்டும் நம்மளுக்கு செய்யற நம்ம என்ன ஆண்டவருக்கு செய்யணும். ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறாரு, அவர் பசியா இருக்கிறாரு, பசி உண்டா இருக்க அந்த அத்தி மரத்துக்கிட்ட வராரு. வந்து பார்க்கும்போது அதுல தண்ணி இல்லை, அதுல சபிக்கிறாரு. ஆண்டவர் எவ்வளவு துக்கமா இருந்திருப்பாரு, எவ்வளவு வேதனையா இருந்திருப்பாரு. இவங்க பிள்ளைங்களுக்கு இவ்வளோ காரியங்களை நான் செய்யறேன், இவ்வளோ நல்ல காரியங்களை செஞ்சு கூட எனக்கு இந்த பிள்ளைங்க என்னவா இருக்கிறாங்க, என்னுடைய தாகத்தை தீர்க்காம இருக்கு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்மளால முடிஞ்சது ஜெபம், அவருக்கு நம்ம துணியை செலுத்துறது, மற்றவர்களுக்கு சத்தியத்தை நம்ம சொல்றதுதான் அவர் எதிர்பார்க்கிறது. அந்த தாகத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அந்த கல்வாரி சிலுவையில சொல்றாரு. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் பேசினா கூட நம்மளுக்கு தாகம் உண்டாகுது. நம்மளுக்கு கொஞ்ச நேரம் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு தொண்டெல்லாம் வறண்டு போகுது. அப்போ எத்தனை மணி நேரம் அந்த கல்வாரி சிலுவையில எல்லா சொட்டு ரத்தமும் கீழே வர வரைக்கும் அவர் அந்த தாகத்தை நாக்கெல்லாம் தாவீது சொல்றாரு, நாவு ஒட்டி கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவருடைய நாவு கூட என்னவா இருந்திருக்காங்க, ஒட்டி இருந்திருக்கும். அவர் தாகமா இருந்து துடிச்சிருப்பாரு. தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. தண்ணி ரொம்ப முக்கியம், நம்ம அந்த சரீரத்துக்கு ரொம்ப தண்ணி முக்கியமா இருக்குது. சின்ன வயசுல நான் தண்ணி குடிக்கிறதுக்கு போவேன். அப்பெல்லாம் வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். சென்னையிலலாம் ரொம்ப கஷ்டம் தண்ணிக்கு. இப்போ நம்ம பெங்களூர்ல எவ்வளோ பரவாயில்ல தண்ணி. ஆனால் அந்த இடத்துல நான் சின்ன வயசுல இருக்கும்பொழுது, எனக்கு ஒரு 12-13 வயசுல போகும்போது தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னுடைய படிப்பே அதனால தான் போயிடுச்சு. அம்மா வேலைக்கு போயிடுவாங்க, தண்ணி குடிக்கணும். அப்பெல்லாம் வந்து பானை, இப்பெல்லாம் தவளை இருக்கும், பானை இருக்கும், குடம்லாம் இப்பெல்லாம் பார்த்துருக்கீங்க. அப்பெல்லாம் பானை தான் தண்ணி குடிக்கும். அடிக்கும்போது அந்த எல்லாம் அவங்களுக்கு ஃபுல்லாக அடிச்சு கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு குடம் தான் ஊற்றுவாங்க. காலையில் 6 மணிக்கு போனேன்னா 12 மணிக்கு தான் வருவேன் அந்த ஒரு குடம் தண்ணி. அப்போதான் என்னுடைய படிப்பே ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போ தண்ணி எவ்வளவு முக்கியமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களில் நம்மளுடைய ஆத்மாவுக்காக அவர் தாகமாக இருந்தார். அப்போ பிதாவிடத்துல கேட்கிறாரு, நான் தாகமாக இருக்கிறேன், என்னுடைய தாகம் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஆத்மா தாகத்தை தாங்க, எனக்கு ஆத்மாக்களை கொடுங்க. எல்லாருக்கும் தவிப்பு இருக்குது, எல்லாருக்கும் தாகம் இருக்குது. அதனால அந்த கல்வாரி சிலுவையில அவரு அந்த ஆத்ம தாகத்தை கொடுத்துதான் அங்க அவரு சொல்றாரு. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம என்னோட அம்மா சின்ன வயசுல பழைய பாட்டு ஒன்று பாடுவாங்க. அப்போ அந்த பழைய பாட்டுல 4 ஸ்டோரி இருக்கு. அதுல ஆண்டவர் செஞ்ச அநேக அற்புதம் அதுல அடங்கி இருக்கும். ஆண்டவர் சொல்றாங்க, நம்ம சபிக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது, நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த தாகத்தை தான் ஆண்டவர் நமக்குள்ள எதிர்பார்க்கிறாரு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:6 படிமா 21:6. அன்றியோ அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். இலவசமாய் கொடுப்பேன். அது ஜீவ தண்ணீர் நம்மளுக்கு இலவசமாக கொடுக்குற ரட்சிப்பு, நம்மளுக்கு இலவசமாக. அந்த இலவசமாக கொடுத்த ரட்சிப்பை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லணும். ஆண்டவர் இப்படியெல்லாம் செஞ்சாரு, நம்மளுக்காக மறிச்சாரு, நம்ம மறிச்சோம்னா எங்க போவோம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரட்சிப்பு ஆண்டவர் நம்மளுக்கு இலவசமா கொடுக்கிறவரா இருக்கிறார். யார் படிச்சியாமா? அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுக்கிறேன்.
அவன் தேவனாய் இருக்கிறார். நம்ம அவருடைய குமாரத்தியா இருக்கிறோம். பெண்களை தான் ஆண்டவர் அந்த சுவிசேஷத்தை யார்கிட்ட முதல்ல கொடுத்தாங்கிறாரு? சமாரியா பெண்களாகிய நம்மகிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஏன் ஆண்டவர் அந்த பொறுப்பை பெண்கள் இடத்துல கொடுக்கிறாருன்னா நம்ம தான் பாரதத்தை செலுத்தணும், மற்றவர்களுக்காக பரிந்து பேசணும், மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பரிந்து பேசுகிறவர்களா இருக்கணும். மற்றவருடைய பாரத்தை நம்ம ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணணும். ஒருவருக்கொருவர் பெண்களாகிய நம்மளுக்கு எந்த விஷயத்தையும் மறைச்சு வைக்க தெரியாது. உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்மகிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம். நம்ம அதை நம்பி எல்லாவற்றையும் சொல்லிடுவோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஸ்திரீகளிடத்துல வந்து அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஆத்ம தாகத்தை அந்த சீஷர்கிட்ட கேட்காம யார்கிட்ட கொண்டாந்து அதை கேட்கிறாருன்னா, நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு தண்ணி கொடு அப்படின்னு சொன்னா ஸ்திரீகளுக்கு தான் நான் கேட்கிறார். ஸ்திரீகளுக்கு வந்து நம்ம ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க ஸ்திரீகள் தான். நாலு ஸ்டோரி இருக்கு. வருத்தப்பட்டு பாரு சுமப்பவரே வருவீரே சுவண்டை இல்லை பாரு. வருத்தப்பட்டு